வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 2027 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். இருக்கிற குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு. ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் சரிங்களா குரு பயிற்சி நடக்குது. அது எங்கன்னா கடகத்தில் போய் உச்சம் அடைகிறார். அதனால் இது ஒரு அவர் ராஜாவாக இருக்கும் போது நடக்கிற குரு பயிற்சி ஒன்றும் வீரியம். ஸோ உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் போது என்ன நல்லதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நம்மளை எவ்வளோ பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அஷ்டம சனி, கேது பயிற்சி, அது இதுன்ட்டு அந்த 1-1.5 வருஷம் வேறு நம்மளை வேறு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சிங்கத்தை கூண்டில் போட்டு இப்போ நம்மளுக்கு குரு பகவான் பார்க்க தான் நிறைய நல்லது வருதுங்க. அதாவது என்னென்னாங்க, எல்லா ராசியும் நீங்கள் சனி பயிற்சி நடக்குதோ, ராகு கேது பயிற்சி நடக்குதோ, என்ன வேணால் நடக்கட்டும், எல்லாருடைய ஜாதகத்துலேயும் குரு பகவான் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். 4 வீட்லேயும் அதை தொடர்ந்து நிறைய இருக்கிற கிரகங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். சிம்பிள். அப்போ சிம்மத்துக்கும் செய்வார். யார் புத்திசாலி அப்படின்னா, அந்த எந்தெந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டை பார்க்குறாருன்றத அந்த எடுத்து அதை யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதுதான் விதியை மதியால் வெல்றது. இப்போ நம்மளுடைய சிம்மத்துக்கு எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரு, நம்மளுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம், பயங்கர சாமி. நீங்கள் அதாவது கையில் காசே இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது. காசே இல்லைன்னா சட்டப்படாமல் இருக்குமா, மொபைல் பார்க்காம இருக்குமா, டேட்டா பேக்கெட் இல்லாமல் இருக்குமா, ஏதோ ஒன்று இருக்குல்ல, இருக்கிற காசுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 300 ரூபாய் இருந்ததுன்னா வெள்ளி காயின் வாங்கி வைங்க. 3000 ரூபாய் இருந்ததுன்னா சின்ன தங்க காயின் வாங்கி வைங்க. 30,000 ரூபாய் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் போங்க. 3 லட்ச ரூபாய் இருந்தால் எஃப்டி போங்க. யார் யார்கிட்ட என்னென்ன காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எந்த பணம் நீங்கள் போடுறீங்களோ அது பெருகும், வளரும். இப்போ அதுவும் சரி. இப்போ சிம்மம்னா எல்லோரும் கோவம்னு நினச்சிக்கிறாங்க. சிம்மம் தான் குடும்பத்தை காப்பாற்றும். ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். புலி சிங்கத்தை அடிச்சிடும், யானை கூட சிங்கத்தை மிதிச்சிடும். ஆனால் சிங்கத்தை யார் ராஜான்னு சொல்கிறோம்? ஏன்னா குடும்பத்தோடு வாழ்கிற ஒரு அக்ரெசிவான அனிமல் யாருன்னா சிங்கம். அதோட குடும்பத்தை பயங்கரமாக பார்த்துக்கும். அந்த ஆண்களும் அந்த பெண்களுமே அப்படி தான் சிம்மராசியில் பிறந்தவங்க. அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. அது இதில் யார் மகம் வருவாங்க, பூரம் வருவாங்க, உத்திரம் வருவாங்க. இது எல்லாமே பயங்கரமாக பார்த்துக்கிறவங்க. சரிங்களா? ஸோ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாங்குகிற லேண்டு, குடும்பத்துக்காக வாங்குகிற வீடு, குடும்பத்துக்காக வாங்குகிற வண்டி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சூப்பராக பெருகும். இது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் இந்த 1.5-2 வருஷத்தில் சிம்மம் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க. ஜென்ரலாக சிம்மம் என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் தலை வணங்கி நம்ம நடக்கூடாது, யாரும் நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது, இதெல்லாம் பேசியிருப்பாங்க இத்தனை வருஷம், 40 வருஷம் 50 வருஷம். ஆனால் கடைசி 2 வருஷம் பார்த்தா எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படி அடித்து வக்கர வச்சுருப்பார் தலைவன் அப்படி. அப்போது என்ன பண்ணலான்னா, கடன் அடைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டான டைமுங்க. நம்ம இது சொல்லுவோம்ல, அந்த மைத்திரிய முகூர்த்தம், நிறைய முகூர்த்தங்கள் கொடுப்போம். நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், முகூர்த்தங்கள் கொடுப்போம். அந்த முகூர்த்தங்கள்லாம் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் காசை எடுத்து வச்சிங்கன்னா லோன் அவ்வளோ சீக்கிரம் அடைக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, சிம்மத்துக்கு எதிரியாக பஞ்சம். ஹீரோன்னு இருந்தால் வில்லன் இருப்பான், ராஜான்னு இருந்தால் எதிரி இருப்பான். சிம்மத்துக்கு இல்லாத எதிரியா என்னென்னா, சிம்மத்துக்கிட்ட எதிர்க்க வரவே பயப்படுவாங்க. ஆனால் இந்த 1.5-2 வருஷம் நம்மளை இடிச்சிட்டுலாம் போயிருப்பாங்க. இதுதான் பண்ண முடியடா அப்படின்லாம் உட்காந்துட்டு இருப்போம். அந்த எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி, தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த எதிரிகள் தொல்லைன்றது பயங்கரமாக கம்மியாகும். சரிங்களா? 3வது, நோய் நொடிகள். எனக்கு அதான் இந்த 2 வருஷத்தில் அதிகமாக வந்த ஜாதகங்களில் டாப் 3ல் சிம்மம் ஒன்று. அதுவும் சிம்மமில் 2 பிரச்சனைக்கு தான் மேஜராக வந்தாங்க. ஒன்று உடம்பு முடியல, இன்னொன்று பிஸ்னஸ்ஸு பண பிரச்சனை. இது 2 தான். உடம்பு முடியலன்றதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ஹார்ட் ரிலேட்டட் வருவாங்க. நீங்கள் இது பாருங்கள், காலபுருஷ தத்துவத்துக்கு இது நெஞ்சு, சிம்மம்ன்றது நெஞ்சு. சரிங்களா? அதனால் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது சரியான டைமுங்க. நீங்கள் இப்போ போயிட்டு டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு
சூப்பரான டைம் இது ஒன்று. இன்னொன்று நம்ம வந்து நிறைய எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ்னு இல்லை, ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ ரெகுலராக எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த லெமன் சிட்ரிக் வினிகர்ன்னு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சி வெளியே தள்ளும், எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கும். மலர் மருந்துகள் நம்ம நிறைய தரும். ஏன்னா கேது பகவான் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே சைலண்ட் ஆகும். எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு பயங்கரமாக பேசுகிற சிம்மம் கூட அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு இந்த மலர் மருந்துகள் பயங்கரமாக சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வெளியே கொடுத்து இந்த கடன்லாம் வெளியே வரும். யாருக்குன்னா காசு கொடுத்துட்டு வரலன்னா அதெல்லாம் இப்போ கேளுங்க, நல்லா வரும். இதிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா உங்கள் 12ல் வேறு குரு பகவான் இருக்கார். நிறைய நல்ல நியூஸ் வரும். ஆக்சுவலி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் வரும். பாருங்கள், வந்த பிறகுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான் பார்வதி வழிபாடு பண்ணுங்கள், இல்லை சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இவங்களெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். பயங்கரமாக ரிசல்ட் தரும். அதுவும் நல்ல கிராண்டாக அன்னதானம் போடுங்க. அன்னதானம் போட நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவீங்க. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயங்கள் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லோரும் காவி ஒடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்.
தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க. அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.